அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் தான் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். இந்த புதிய நாளுக்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவர் அந்த அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனையில நம்மோடு கூட பேசுகிற போது ரோமர் 15:13 அடிப்படையிலே நம்மோடு கூட பேசினதை பார்க்கிறோம். இந்த வசனத்தையும் வாசியுங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஒரு பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இந்த நம்பிக்கை இல்லாத உலகிலே நம்புவதற்கு நமக்கு ஒருவர் உண்டு. அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா சூழலிலும் நாம் அவரை நம்பலாம். அல்லேலூயா. எந்த நிலையிலும் நாம் இயேசுவை நம்ப முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு சூழல்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் நீங்கள் இயேசுவை நம்புகிற போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி என்ன செய்ய அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். அல்லேலூயா. நம்மளும் அப்படி சொல்ல முடியும். நான் நம்புகிறது என் தேவனிடத்திலிருந்து வரும், என் தேவனாலே வரும், என் தேவன் எனக்கு அனுப்பி தருவார். அல்லேலூயா. அது எதுவாய் இருக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டேனா நீங்க தேவனை சார்ந்து கொள்ளுகிற போது, தேவனை நம்பி இருக்கிற போது அந்த நம்பிக்கை என்ன செய்யாதுன்னு சொன்னா நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு என்ன ஒண்ணு, அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுடணும். அவரை நம்புறேன்னு சொன்னா என்ன செய்யணுமோ அவர் சொல்றதையெல்லாம் நம்ம பாருங்க. ஆண்டவர் ஈசாக்கோடு பேசுகிற போது ஆண்டவர் சொன்னார், எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்தில் தானே குடியிரு, நான் உன்னை இங்க ஆசீர்வதிப்பேன்னு சொன்னான். பாருங்க, அந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிற போது அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, ஆபிரகாமின் காலத்திலே உண்டான பஞ்சத்துக்கு பின்னாலே இன்னொரு பஞ்சம் உண்டானது. அப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் அவனோடு கூட சொன்னார். அந்த வார்த்தையை நம்பி ஈசாக்கு என்ன செய்தானா, அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை அந்த வருஷத்திலே ஆசீர்வதித்ததினாலே அவன் 100 மடங்கு என்ன செய்தானா பலனை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம அதிகாரம் 26 வாசிக்கிறோம். தேவனை நம்பி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, என் பிள்ளை என்ன நம்பும். கர்த்தருக்கு மகிமை உண்டாடு. எந்த சூழலிலும் எல்லா நேரங்களிலே நான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நாம் அவரை நம்பி இருக்கிற போது அந்த நம்பிக்கை ஒரு பெரிய வல்லமையாய் கிரியை செய்யும். தேவனை சார்ந்து நிற்கிற போது பாருங்க, பிரமாணங்களை தாண்டி லூக்கா 8 நீங்க மார்க்லையும் வாசிக்கிற போது ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்தில் வருகிறான். குஷ்டரோகத்திலிருந்து சுகமாகிறதுக்கான பிரமாணங்களை தாண்டி அவன் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும் என்று சொன்னா, என் வேதம் சொல்லுகிறது அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தல. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, இதெல்லாம் சாத்தியமில்லாதவைகளை தேவன் பேர்ல வைக்கிற நம்பிக்கை என்ன செய்கிறேன்னு சொன்னா சாத்தியமாக்கி தரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உலகம் சொல்லும் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டானா நீங்க தேவனை நம்பி இருக்கிற போது, சங்கீதக்காரன் தான் சொல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை சார்ந்துதான் வாழ்ந்து இருக்கிறேன், கர்த்தர் எனக்காக என்ன செய்வார், எல்லாவற்றையும் செய்வார், நான் ஒன்றுக்கும் பயப்படுகிறது இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த நம்பிக்கையை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா வளர்த்தெடுத்து கொண்டே வர வேண்டும். ரோமர் 5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, முதல் வசனம். ரோமர் 5:1 இவ்விதமாக பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலே பாருங்களேன் இங்க என்ன செய்திருக்குன்னு சொன்னா விசுவாசம். இந்த வருஷத்துல தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருப்பார், நம்பிக்கையின் தேவன் நம்ம கூட இருப்பார். 2 பேரும் என்ன செய்வார்களா, ஒருத்தர் நம்பிக்கையை பெருக பண்ணுவார், ஒருத்தர் விசுவாசத்தை பெருக பண்ணுவார். ஒருத்தர் சமாதானத்தை தருவார், ஒருத்தர்
சந்தோஷத்தை அந்த 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 வார்த்தைகள்லாம் ரெட்டை ரெட்டையாகவே வரும். தேவனுக்கு மகிமுண்டாண்டோம். சகரியா 9 சகரியா சொல்லுகிற போது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவே இன்னைக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை இங்கே போடப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நம்மை நீதிமானாக்குகிறது. பாருங்க, நீதிமானாய் மாற்றப்படுகிற அந்த வாழ்க்கை என்ன செய்கிறதுன்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் நடக்கிற போது அவன் தேவனிடத்திலிருந்து பெரிய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் விசுவாசம் உன்னை என்ன செய்திருக்கிறது? நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. யார் பேரிலே வைத்திருக்கிற விசுவாசம்? கிறிஸ்து இயேசுவின் பேரிலே வைக்கிற விசுவாசம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. இந்த நீதிமானாய் மாற்றப்படுகிற அனுபவம் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து ஒரு பரிபூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா, இந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். விசுவாச வாழ்க்கை தான் நம்ம என்ன செய்கிறதா? நீதிமானாய் நிலை நிறுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை. அது மாத்திரம் அல்ல, அடுத்த வசனம் வாசிங்க, ரோமர் 5:2. அவர் மூலமாய் பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விசுவாசம் எவைகளெல்லாம் கொண்டு வருகிறதா? நாம் அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த கிருபையிலே பிரவேசிக்கிற அந்த ஸ்லாக்கியம் இருக்கு பாருங்க. ஏன்னா கிருபை என்ன செய்யும் சொன்னா, எல்லாவற்றுக்கும் போதுமானது கிருபை. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என் கிருபை உனக்கு போதுமானது. எந்த சூழலிலும் அவர் கிருபை நமக்கு என்ன செய்யும்? போதுமா. அந்த அந்த கிருபைக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை. கிருபையினால என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் சொன்னா, சூட வேலி அடைக்கப்படுகிற அனுபவம். கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற போது கிருபையை தாண்டி ஒன்று என்ன செய்யாது நம்மை. அப்போ ஒவ்வொரு நாள் அந்த கிருபையின் அனுபவத்துக்குள்ளாக எது நம்மை நடத்துகிறன்னு சொல்லுகிறான்னு சொன்னா, விசுவாசம் உன்னை என்ன செய்கிறதா? அந்த கிருபைக்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை அந்த விசுவாசம் கொண்டு வருகிறது. மாத்திரமல்ல, கூடவே சொல்லுகிறார், தேவ மகிமையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். பாருங்க, ஒரு விசுவாசம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஒரு மனிதனுடைய வாழ்வில எவைகளை கொண்டு வருகிறது? அந்த விசுவாசம் தான் கூடவே எதை கொண்டு வருதுன்னு சொல்லுகிறார்? நம்பிக்கையை. அந்த ஒரு வசனத்துல அநேக காரியங்கள் போடப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவைகள், ஒவ்வொரு நாளும் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுடைய நோக்கம், தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அந்த விசுவாசத்திலே நம்பிக்கையிலே கடந்து போக வேண்டும். அந்த விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் கடந்து போகிற போது அந்த தேவன் அருள்கிற அந்த தேவ மகிமையை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, அது மாத்திரம் அல்ல, இந்த 5வது வசனம் வாசியுங்கள், ரோமர் 5:5. பாருங்களேன், ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட போது அவர் மூலமா என்ன வந்ததா? நமக்குள்ள தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதா. பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும்போது எதை கொண்டு வந்திருக்கிறாராம்? அந்த தெய்வீக அன்பை நமக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் ஆவியிலே நிரப்பப்பட்டிருப்பானால், பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுவானால், அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அந்த தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். அந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளாய் இருக்கிறபடினாலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கை என்ன செய்யாது? ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு நாளும். கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஏன்னா அந்த அன்பு ஒரு நாளும் என்ன செய்யாது? மாறாது. எல்லாம் மாறி போகும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டான அந்த அன்பு என்ன செய்கிறதா? நம்மை ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாச வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தி, ஒவ்வொரு நாளும் அதுல நம்ம என்ன செய்கிறதா? ஒரு வெற்றிக்குள்ளாக நடத்துகிறது. ஏன்னு சொன்னா, தேவன் நம்மை அழைத்த அழைப்பு அப்படி. எபேசியர் 1:18 சொல்லுகிறது, தேவன் நம்மை எபேசியர் 1:18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும்
பாருங்க, தேவன் ஒரு நாள் என்ன செய்கிறாராம், இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கிறிஸ்துவின் மேலே தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னம் வெளிப்பட்ட போது, இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழும்புகிற போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கு பாருங்க, அந்த வல்லமை என்ன செய்கிறதை பார்க்கிறோம், நமக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதாக. அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை அழைத்த அழைப்பின் நிமித்தம் ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறதுக்கு என்ன செய்கிறாரா, அந்த கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அந்த தேவ ஆவியானுடைய வல்லமை என்ன செய்யப்படுகிறதா, நமக்குள் அனுப்பப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னா, எந்த சூழலிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவ ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். வருஷம் முழுவதும் நமக்கு இருக்கிற நம்பிக்கை அதுதான். ஒரு நம்பிக்கையின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வார்கள், என்ன விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும். இங்கதானே இருக்கிறீங்களா? வருஷம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். இதான் முதல் ஞாயிற்றுக்கிழமை, இதான் முதல் ஞாயிற்று வாக்குத்தத்தமும் இப்பதான் பேசுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் ரெண்டு பேரும் என்ன செய்வார்களாம், ஒவ்வொரு நாளும் பெருக பண்ணுவார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாட்டம் ஆவியானவர் என்ன செய்வார்னா, அந்த நம்பிக்கையை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். அந்த நம்பிக்கை விசுவாசம் எப்படி பெருகுன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் கவனிங்கள் என்னோடு கூட. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் பவுல் சொல்லுகிறார், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு. பாருங்க, இங்க சொல்லுகிறான், வேற வசனத்தின் மூலமாய் நமக்கு என்ன உண்டாகும் சொன்னா, பொறுமை உண்டாகும், ஆறுதல் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன் எதை கொடுக்கிறாராம், நீங்க இந்த வேத வசனத்தை வாசிக்க 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 ஆளே மாறிடுவீங்க. பாருங்க, பைபிளை வாசிக்க வாசிக்க அந்த குணாதிசயங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்னா, மாற ஆரம்பிச்சிடும். நல்ல பொறுமையா என்ன செய்வோம், பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ள என்ன இருக்கிறது, அந்த ஆவியானவர் இருக்கிற போது, அந்த வேதம் இருக்கிற போது அவனுக்குள்ளான அந்த பொறுமை என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அது சொல்லுகிறான், வேத வசனத்தினாலே உண்டாகிற பொறுமையும் ஆறுதலும் கூடவே என்னவா, அந்த நம்பிக்கை. தேவனுக்கு மகிமை உண்டாட்ட வேத வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க தேவன் பேர்ல என்ன உண்டாகும்னா, ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும். ஏன்னா இந்த வேதம் முழுவதும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட நம்பிக்கையாகவே பேசுகிறதை பார்க்கிறோம். என்னோடு கூட ஆதியாகமம் 15:1 வாசியுங்கள். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். பாருங்க, ஆண்டவர் அவங்க கூட பேசுகிறார், ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். ஆபிரகாமே பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய. பாருங்களேன், இப்போ என்ன ஒரு பெரிய தைரியம்னு சொன்னா, வாக்கு கொடுக்கிறவர் யாருன்னு சொன்னா, வானாதி வானங்களை உண்டாக்கினவர். அவர் சொல்லுகிறார் ஆபிரகாம் கிட்ட அடுத்த வார்த்தையில, ஆபிரகாமே நான் உன்னுடைய வாழ்விலே ஆச்சரியமானவைகளை செய்ய விரும்புகிறேன், ஆச்சரியமானவைகளை நடத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுவேன். தொடர்ந்து அவங்களோட பேசிட்டே வரும்போது அந்த 17:2 சொல்லுவாரு, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ என்ன செய்ய, நீ எனக்கு முன்பு எப்படி நடந்துகோ, நான் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்றார், ஆபிரகாமை பார்த்து தைரியப்படுத்துறாரு, ஆபிரகாமே நான் உனக்கு துணை நிற்பேன். இன்னைக்கு அப்படி நம்மளுக்கு ஆட்கள் சொல்லுகிறதுக்கான ஆட்கள் இல்லை, நம்மளை அதைரியப்படுத்துறதுக்கான ஆட்கள் தான் இருக்கு. ஐயோ அப்படின்ற ஆட்கள், பரவாயில்ல செய்யுங்க என்னாலும் பரவாயில்ல நான் கூட நிக்கிறேன்னு சொல்றதுக்கான ஆட்கள் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏன்னா அந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும். பாருங்க, ஆகாய் 1:13 ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா, அந்த சூழல் எப்படிப்பட்டன்னு சொன்னா, பயம் நிறைந்த சூழல் தான். என்ன பண்ண போறோம், எங்க போக போறோம், எப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் இருக்கிற போது அப்போ தேவன் தூது அனுப்புகிறார். ஆகாய் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான். வாசிங்கள் 13. அப்பொழுது
அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகார் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்படி ஒரு வார்த்தை வந்தா எப்படி இருக்கும்? தனியா இருக்கிறேன், என்ன பண்ணன்னு தெரியல, இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ளுதுன்னு தெரியல. அப்போ தேவன் இப்படி ஒரு பைபிள் எடுத்தாவது வாசிக்கலாம் அப்படின்னு பைபிளை திறந்தா அப்படி ஒரு வார்த்தை வருது, பயப்படாத நான் உங்க கூட இருக்கிறேன்னா எப்படி இருக்கும்? பெரிய, ஏன்னா இந்த வசனங்களை வாசிக்கிற போது அந்த வார்த்தையாகிய தேவன் கூட பேசுகிறார். ஆகாயில நீங்க சொல்லும் போது அதே 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே. பாருங்க, அவர் சொல்றாரு, உன்னை வெளியே கூட்டு வரும்போதே நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். வெளியே கூட்டு வரும்போதே சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேரேஜ் கவர்னன்ட்லாம் அப்பயே மறந்துட்டு இருப்பான். மேரேஜ் கவர்னன்ட்லாம் அப்பயே மறந்துட்டு இருப்பான். அது கல்யாணத்தை அப்போ பேசுனது, அதெல்லாம் அப்புறம் தொடர்ந்து என்ன செய்ய முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு அது சொல்றாரு. உன்னை எகிப்திலிருந்து கூப்பிடும்போது உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், நான் எப்போதும் கூட என்ன செய்வேன். ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, எந்த சூழலிலும் வாக்கு மாறாதவர், எந்த காலகட்டங்களில் என்ன செய்ய மாட்டாரா, தம்மை மாற்றிக்கொள்ளுகிறதில்லை. அவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருப்பார். அப்போ இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க எவ்வளவு பெரிய தைரியம் வரும் தெரியுமா? நம்பிக்கையின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிறகு எதுக்கு நம்ம கவலைப்படணும்? சூழல்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, சத்ருவை கண்டு பிறகு எதற்கு நாம பயப்பட வேண்டேன்னு சொன்னா, கூட இருக்கிறவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் பாருங்களேன், நம்பிக்கையை வளர்த்து கொள்ளணும்னு சொன்னா வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்க தியானிக்க அந்த வசனம் நமக்குள்ளாக என்ன செய்யுமா, தங்கி இருக்கும். சூழல்களுக்கு நடுவில் அந்த வார்த்தை நமக்கு பயன் தரும். 2வது பார்த்தீங்கன்னா அதே ரோமர் 15:5 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கிறது வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வசனம் வாசிங்க பாருங்களேன். இது தொடர்ந்து நீங்க வாசிங்கன்னா இந்த 11வது வசனம் வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. சபையோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம். தேவ பிள்ளைகள் வேத வசனத்தின் மூலமாய் நீங்கள் நம்பிக்கையை பெற முடியும். 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரே ஏக சபை, அந்த ஒருமனப்பட்டு ஐக்கியப்படுகிற அனுபவம் இருக்கு பார்த்தீங்களா, இதன் மூலமாய் நாம் என்ன பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னா, ஒரு பெரிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும். சபையில இருக்கிற போது சாட்சிங்கெல்லாம் கேட்கிறோம், ஆண்டவர் அவங்களுக்கே கொடுத்துருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கே கொடுத்தா நமக்கு என்ன செய்வார், நமக்கும் கொடுப்பார். காசே இல்லாத போது ஏடிஎம் கார்டில் பாஸ் நமக்கெல்லாம் காசு வந்தது, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, ஆனால் கார்டை போட்டால் என்ன வந்ததுதான். ஏன்னா கர்த்தர் பாருங்களேன், அது யாரோட பணமோ அப்புறம் திரும்ப கொடுத்துட்டோம், அது வேற. ஆனால் நமக்கு அவசரத்துக்கு என்ன செஞ்சிடும் தேவன் பாருங்களேன், ஆச்சரியமானதை செய்வார். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறது, அதை கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். கர்த்தர் இவங்களை நடத்துவார்னு சொன்னா, இவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்னு சொன்னா, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்வார். அப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க, அது எப்படியோ பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், எப்படியோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறாரா, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் பாருங்க, ஏன்னா நம்முடைய வார்த்தைகள் பேசப்படுகிற போது அந்த வார்த்தைகள் கேட்கிற அந்த சாட்சிகள், அந்த சாட்சிகளை கேட்கிற போது நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா, ஒரு பெரிய உற்சாகம் வருது. கர்த்தர் இவங்களுக்கு செய்தா கர்த்தர் நமக்கு என்ன செய்வார். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாக பாருங்க அந்த சபையினுடைய ஐக்கியம். அதனால்தான் அப்போஸ்தலர் 2:47 சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம், தினம் சர்ச்சில் கொண்டு வந்து விட்டார். ஏன்னு சொன்னா, நம்பிக்கையிலையும் விசுவாசத்திலையும் நீ வளரணும்னா சபையில இருக்கணும். வருஷம் முழுவதும் எங்க இருக்கணுமா, வேதத்தை வாசிக்கணும், சபையில நேரம் எடுக்கணும், தேவ பிள்ளைகளோடு கூட நேரம் எடுக்கணும். தேவ பிள்ளைகள் கூடி வருகிற போதெல்லாம் என்ன செய்யணுமா, கூடி வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டப்பதான் நமக்கு என்ன தெரியும் சொன்னா, அந்த ஐக்கியத்திலே இருக்கிற போது ஒரு அவயம் பாடுபட்டா இன்னொரு அவயம் என்ன செய்யும், பாடுபடும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சின்ன பிரச்சனைகள் வந்தா கூடி ஜபிக்கிற போது கர்த்தர் என்ன செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். அப்போ சபையில பாருங்களேன், இந்த நம்பிக்கை எங்க வருகிறதா, சபையிலே. 3வது 12வது வசனம் வாசிங்க, ரோமர் 5:12. ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு
பாருங்களேன், இங்க மூணாவது சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உங்களுக்கு என்ன உண்டாகுமா? நம்பிக்கை பெருகும். தேவனுக்கு மகிமை உண்டான்னு சொன்னா, அவரை சார்ந்து நிற்கிற போது தேவனோடு கூட கிறிஸ்துவோடு கூட நடக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்வை என்ன செய்யும் சொன்னா புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிதாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம் அங்கே போடப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிங்கள். போகையில் மூப்பராலும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்களா? பாருங்களேன், இங்க இருந்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, உபதேசங்கள், கட்டளைகள் இதெல்லாம் செய்யும் சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொண்ட சபைகள் என்ன செய்ததா? வாசிங்க அடுத்த வசனம். பாருங்க, எதினாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகினது? எதனால போட்டிருக்கு? ஒப்புவிக்கப்பட்ட அந்த சட்டங்கள். அவங்க சில காரியங்களை சொல்லுகிறார்கள். ஒரு சபைன்னா இதுதான் பிரமாணம், சபையினுடைய பிரமாணம். ஒரு சபையில இருக்கிறோம்னு சொன்னா சபையோட பிரமாணங்கள் நமக்கு தெரியணும். நம்ம எத்தனை விதமான பிரமாணங்களை வைத்திருக்கிறோம், எவைகளை கை கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் தெரியணும். இல்லைன்னா நீங்க இந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 16 விதமான காரியங்கள் போடப்பட்டிருக்கும். அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். சபையில் வந்துட்டு என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன செய்ய வேண்டியது? மண்டை ஆட்ட வேண்டியது, அப்புறம் அங்கங்கே ஓட வேண்டியது. பரலோகம் ஒரு நாள் கணக்கு கேட்கும். பரலோகம் கணக்கு கேட்கும். ஏன் சொல்கிறேன்னா, கற்றுக்குன்னு உண்மையாக இருக்கணும். சபையின் சாக்கிரந்தம் இதெல்லாம் இருக்கணும். அவங்க அப்போஸ்தலர் சொன்னாங்க, இதெல்லாம் போய் இந்த சபைகளுக்கு கொடுங்க. சபைகள் அதை என்ன செய்ததா? அந்த வார்த்தை அந்த 5வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? முதல் வார்த்தை அதினாலே அப்படின்னு. எதனால? அந்த கொடுக்கப்பட்ட அந்த சட்ட திட்டங்கள். தேவ பிள்ளைகள் எப்போதும் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு ஒன்று சொல்லுவார்னா, ஏசாமி சொன்னார், என் உபதேசத்தில் நிலைத்திருங்கள், அப்பொழுது என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? கனி கொடுப்பீர்கள். அப்போ தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கிற அனுபவங்கள். கிறிஸ்து அதுக்காக தான் வந்தா. புறஜாதியார் அவர் பேரிலே நம்பிக்கை வைப்பார்கள். ஏன்னா ஒரு நம்பிக்கையின் தேவன் அவர். நீங்க இயேசுவை எதுக்கும் நம்ப முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த சூழலிலும் நம்ப முடியும். ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டாரா? ஒரு நாள் கைவிட மாட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஊழியத்துக்கு அவரை நம்பி வந்த இந்த நாட்கள் துவக்கி இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் அவர் எங்களை கைவிட்டது இல்லை. ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். ஏன்னு சொன்னா, தேவனை சார்ந்து நிற்கிற போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, சபைகள் அதனாலே நாளுக்கு நாள் விசுவாசத்துல ஸ்திரப்பட்டதாம். விசுவாசத்தில் எப்போ ஸ்திரப்பட முடியும்? சபை எப்போ ஸ்திரப்படும்? தேவனுடைய உபதேசங்கள், கற்பனைகள், கட்டளைகள் இதெல்லாம் கை கொள்ளணும். சபை கை கொள்ளணும். பரிசுத்தத்தை கை கொள்ளுகிறதுல, நீதியை கை கொள்ள. ஏன்னா எல்லாவற்றிலும் அது மாத்திரம் அல்ல, அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுகிறது. பாருங்க, இங்க பாருங்க, ஆவியானவர் நீங்க சபையோடு கூட அந்த பிரமாணங்களோடு கூட இணைக்கப்பட்டு சரியாய் நடப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்னு சொன்னா சரியா வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை என்ன செய்யும் சொன்னா, நீ எங்க போகணும், எங்க போகக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பார். தேவனுடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அப்போ நமக்கு என்ன வரும் சொன்னா, அந்த ஆவியானவர் தரப்பட்டிருக்கிறார். அவர் மூலமாய் நமக்கு என்ன உண்டாகிறது? ஒரு பெரிய நம்பிக்கை வருது, விசுவாசம் வருது. அவர் வழி நடத்துகிறார். அப்போ அவரோடு கூட சேர்ந்து நடக்கிற போது ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை பாருங்க. சங்கீதம் 119, 165 சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானமும். வேதத்தை என்ன செய்யணும்? நேசிக்கணும். வருஷம் ஆரம்பிச்சிட்டது. போன வருஷம் பாருங்க, குட்டி பிள்ளைங்க முழு வேதாமத்தை படிச்சு பிரைஸ் வாங்கினாங்க. பார்த்தா நமக்கு என்ன வரணும்? பார்த்தா என்ன வரணும்? பிள்ளைங்க பைபிள் வாசித்து பரிசு வாங்குறத பார்த்தா நமக்கு என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். அப்புறம்
உள்ள கொஞ்சம் உறுத்தணும். இதுங்களே கூட வந்து பிள்ளைங்க இதுவே படிச்சிச்சு, இன்னும் கூட நமக்கு அப்படிதான் வரும் பாருங்க. நமக்கு என்ன இந்த இவங்களே படிச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த அந்த தாகம் வரணும், வெறி வரணும். கர்த்தருக்கு மகிமுண்டாடினா வேதத்தை நீங்க நேசித்தாதான். பாருங்களேன், வேதத்தை நேசிக்காதவர்களாலே அதை வாசிக்க முடியாது. வேதத்தை நேசிக்காதவர்களாலே அதை வைத்திருக்க முடியாது. எத்தனை பேர் பைபிள் எடுத்துன்னு வந்திருக்கிறீங்க? அப்படி தூக்கி காட்டுங்க பார்ப்போம். உங்க எல்லா பைபிளும் பார்க்கட்டும், எல்லாம் தூக்கி காட்டு. எல்லாம் நல்ல அப்படி தலைக்கு மேலே தூக்குங்க. கொஞ்சம் பேர் இதை காணும், கையவும் காணும், பைபிளையும் காணும். எங்க இல்லையா? இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு வாங்கி தரலாம். இருந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? பைபிள் மேலே அன்பு இல்லை. அன்பு இருந்தால் பொண்டாட்டி கூடவே சுற்றின்னு இருப்பான். அன்பு இல்லாதவன் அதை இப்படி விட்டுட்டு இந்த பக்கம் சுற்றின்னு இருப்பான். எப்படி சுற்றின்னு இருப்பான்? என்ன இல்லை? அன்பு இல்லை. வேதத்தை நேசிக்கணும். நேசிச்சா பெரிய சமாதானம். குடும்பத்திலே அப்படிதான். மனைவி நல்லா நேசினா பெரிய சமாதானம், பெரிய சமாதானம். இல்லைன்னா ஒருத்தர் சொன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை படிக்கும்போது எனக்கு ஆங்கிலத்தில் தான் அது பேசப்பட்டிருந்தது. இதை நான் யோசிக்கும் போது தான், விசுவாசம் நம்பிக்கை குறித்து யோசிக்கும் போது தான் அந்த வார்த்தைகள் எனக்கு வந்தது. அவர் சொல்றாரு, கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்ன வித்தியாசம்னு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னாராம், அப்படி ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லைன்னு. அப்போ ஒருத்தர் எழுந்து சொன்னாராம், இல்லை ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல பெண்ணை மனைவியாக கொண்டீங்கன்னா உன் வாழ்க்கை கம்ப்ளீட்னு அர்த்தம். ஒரு துன்மார்க்கமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணினா உன் வாழ்க்கை ஃபினிஷ்னு அர்த்தம். இந்த துன்மார்க்கமான பொண்ணோடு கூட நீ இருக்கிறத நல்ல பொண்ணு பார்த்துட்டா உன் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ்னு சொன்னான். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களேன். பல நேரங்களில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா அந்த வேதத்தை நேசிக்கணும், நேரம் எடுக்கணும். நேசிச்சா என்ன செய்வான்? நீங்க பார்த்துருக்கிறீங்களா? இந்த பீச்சில், ரயில்வே ஸ்டேஷன்லாம் உட்காந்துனே இருப்பானுங்க. என்ன பண்றாங்களா? நேசிக்கிறாங்களா? நீங்க எவ்வளவு நேரம் பைபிள் கூட உட்காந்துருக்கீங்க? எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பீங்க ஒரு நாளைக்கு? எங்கப்பா சார், காலையில இருந்து சோத்திரம் பண்ணி ஒரு வார்த்தை. இப்பதான் நீங்க தங்க வசன கேலண்டர் மாதிரிலாம் கொடுத்துருக்கிறீங்க. வசனத்தையும் அதுலயே வாசிச்சுட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கும். நேசிச்சா மிகுந்த நேசிக்கணும். கர்த்தருக்கு மகிமுண்டாடும். ஒவ்வொரு நாள் வேதத்தை நேசித்து நேசித்து வாசிக்க இந்த வார்த்தைகள் என்ன செய்யும்னா உங்களுக்குள்ள கடந்து வரும். அந்த வார்த்தை உள்ளே வருகிற போது அந்த வார்த்தையாகி கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பா. வார்த்தையாகி கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா நீங்க கேட்கறதெல்லாம் செய்வா. வசனத்தை வாசிங்க. அது மாத்திரம் அல்ல, சங்கீதம் 4:5 வாசிங்க. பாருங்க, இங்க போடப்பட்டிருக்கு, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல என்ன செய்யணுமா? பாருங்களேன், தேவனுக்குரிய அந்த பலி செலுத்துகிறதுலே பழைய ஏற்பாட்டு பலிகள் விடுங்க, கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், அவங்களுடைய சரீரங்களை என்ன செய்யணுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க, ரோமர் 12 எல்லாருக்கும் தெரியும். சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கணும், வேற எல்லாம் கொடுக்கணும், எல்லாவற்றையும். நீதியின் பலி, அந்த பலியில தேவன் பிரியப்படணும். நம்ம பலியில தேவன் என்ன செய்யணும்? 2 பேர் பலி செலுத்தினார்கள். ஆபேலும் பலி செலுத்தினான், காயினும் பலி செலுத்தினான். கர்த்தர் என்ன செய்தார்னு போட்டிருக்கு. அப்போ நம்முடைய பலி அங்கீகரிக்கப்படணும். இங்கே போடப்பட்டிருக்கிறது, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல என்ன செய்யணுமா? நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவர் நான் ஸ்தோத்திரம் பண்றேன், கர்த்தர் கட்டாயம் எனக்கு என்ன செய்வார்? ஏன்னா தேவன் பேர்ல அந்த நம்பிக்கையா இருக்கிற போது பின்னால் வர வசனங்கள் சொல்லு. வாசிங்க 7வது வசனம். 7வது பாருங்க, இங்க சொல்ல போடுது, அவர்களுக்கு, அவங்க இல்ல தேவனுக்கு மகிமுண்டாட்டம். அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, பணம் இருந்தா சந்தோஷம், ஆசீர்வாதம் இருந்தா சந்தோஷம், நன்மைகள் இருந்தா சந்தோஷம். இல்லைன்னா இப்படி இருக்கும். எல்லாம் இருந்தா காலையில பூக்குற சூரியகாந்தி மாதிரி இருப்பாங்க. எதுவும் இல்லைன்னா சாயந்தரத்தில் அதே போய் பாருங்க எப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கும். அப்படியே இப்படி தலை மண்டை தொங்கி. என்ன இல்லை, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, தேவன் மேல நம்பிக்கையா இருந்தா அது எப்படி இருப்ப? சந்தோஷம்.
அது சொல்லுகிறான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் உண்டாயிருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் நீர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறீர்? அதிக சந்தோஷம். எதனாலே? தேவன் பேர்ல உண்டாகிற நம்பிக்கை. அது சொல்லுகிறான், அதிக சந்தோஷத்தை தந்திருக்கிறீர். என் இருதயத்தை சந்தோஷத்தினால நிரப்பி இருக்கிறீர். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. அதோடு கூட 8வது வசனத்துல சொல்லுகிறார், சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். அந்த மாதிரி சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு எங்க தூங்க விடுறாங்க பாஸ்டர்? தூக்கம் என்ன செய்யாது? யோபு சொல்லுகிறான், இந்த பக்கம் திரும்பி படுக்கிறேன், அந்த பக்கம் திரும்பி படுக்கிறேன், இங்க எங்கேயும் என்ன செய்ய முடியல, நிம்மதியா தூங்க முடியல. சில ஆட்கள் பாருங்க, கிருபை பெற்றவர்கள் அப்படியே உட்காந்துனே சர்ச்சில் அப்படியே கிருபையா தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா பரலோக பிரசனம் அப்படியே இறங்கும் பாருங்க, அப்படியே என்ன செய்யும், உட்காந்துனே தூங்க கிருபை பெற்றவர்கள். கர்த்தர் அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். சிலர் பலவீனத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இல்லை, அநேகர் சொல்கிறாங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏறி உக்காந்தோடனே பக்கத்தில் உலகமே என்ன நடக்குதுன்னே தெரியாது, அப்படியே பட்டுன்னு தலையை சாய்ச்சி தூங்கிடுவோம். நமக்கு பக்கத்தில் ஒன்று உட்காந்து இருக்குது, அதை எவ்வளோ தூரம் தான் தோல்லையே தூக்கிட்டு தான் போகணும். சில தூரம் தூக்கிடுங்க பாருங்க. அப்படி இல்லை. அது சொல்லுகிறான், தேவன் என்ன செய்வாராம், எந்த சூழலிலும் அவர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவார், அவர் என்னை சுகமாய் எழுப்புவார். நான் காலைதோறும் என்னை தட்டி எழுப்பி புது கிருபையினால நிரப்பி என்னை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு போவார். நீங்க தேவன் பேர்ல அந்த நீதியின் பலியை செலுத்தி தேவன் பேர்ல நம்பிக்கையா இருந்து பாருங்க. நம்பிக்கையின் தேவன் இந்த வருஷம் முழுவதும் ஏசாயா 32:18 வாசிக்கிறோம். சொல்லுகிறார், தேவ பிள்ளைகள் என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் அமைதியான வாசஸ்தலங்கள் நிலையான இடங்களில் என்ன செய்யும். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும் எப்போ? நான் தேவ பிள்ளையாய் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுகிற போது, விசுவாசத்தில் நம்பிக்கையில் நான் பெருகுகிற போது கர்த்தர் என்ன செய்வாரா, என் வீட்டை ஆசீர்வதிப்பார். ஒரு சமாதான தாபரமாய் இருக்கும். அது மாத்திரம் அல்ல. எசேக்கியேல் 37:26 வாசிங்கள். எசேக்கியேல் 37:26 பாருங்க. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். பாருங்க, அவங்க நடுவுல நான் எப்போதும் இருப்பேன்றார். நான் அவங்க கூட ஒரு உடன்படிக்கை செய்வேன். அந்த உடன்படிக்கையின்படி நான் அவங்க கூட என்ன செய்வேன், எப்போதும் அந்த உடன்படிக்கை மாறாது, எப்போதும் கூட இருப்பேன். கூட இருக்கிற தேவன் என்ன செய்வாராம், நிலைப்படுத்துவார், உன்னை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென் சொல்றீங்களா? ஒவ்வொரு நாளும் நம்மை நிலைப்படுத்தி நம்மை வர்த்திக்க, எல்லாவற்றிலும் வர்த்திக்க பண்ணுவார். ஒவ்வொரு நாளும் ஏன் சொன்னா அந்த சமாதானமோ சந்தோஷமோ நம்முடைய குடும்பங்கள்ல என்றைக்கும் தங்கி இருக்கும். வருஷத்தை ஆரம்பித்த நாள் துவக்கி எப்படி பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஆவியானவரும் நம்மை விட்டு நீங்காமல் நம்மோடு கூட இருக்கிறார்களோ, அப்படியே நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனை விட்டு எடுபடாமல் இருக்கிறது எப்படியோ, அப்படியே சமாதானமும் சந்தோஷமும் என்ன செய்யுமா, நம்முடைய வாழ்விலே பூரணமாய் தங்கி இருக்கும். தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.